ஒரு அரசியல் அரங்கத்துக்குள்ள அம்பேத்கரை பற்றி அதிகம் பேசுறது சீமான் தான். இப்போ நீங்க திருமாவளவன் பேசுவாரு, அவர் பேசுறது வந்து இயல்பு தான். ஆனா ஒரு அட்டவணை பிரிவு சமூகம் சாராத ஒருத்தர் வந்து அதிக அளவு அம்பேத்கரை பேசுறது சீமான் தான். அதிமுகவும் பெரியார சொல்றாங்க. சீமான் பெரியார் இஷ்யூல ஸ்டாலின் அடிக்கிறார், எடப்பாடி அடிக்கிறார். அப்போ ப்ரோ பெரியாரிஸ்ட் வந்து ஸ்டாலின் போவாங்க, ஆன்டி பெரியாரிஸ்டுகள் வந்து சீமான்ட்ட போவாங்க. எடப்பாடி வலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி மாட்டிக்கிடுவார். செல்லூர் ராஜு சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. சீமானே உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க இல்லையே. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அத்தனை கட்சிகளோட வாக்கு சதவீதத்தை அடிச்சுதான் நான் உயருவேன், மக்கள் இருந்தானே உயருவேன், என் மக்களை நம்பி தான் நிற்கிறேன், தனிச்சு தானே நிற்கிறேன், 214 நாளைக்கு தனிச்சு தானே நிற்கிறேன்னு தெளிவா சொல்றாரு. வள்ளலாரையும் வைகுண்டரையும் எடுக்கிறதுல அதாவது சீமானுக்கு கெயின் வருமே தவிர பெரியார் எதிர்ப்புல வந்து கெயின் எதிர்பார்க்க முடியாது. நேர்மறை அரசியல் தான் அங்க நிற்குமே தவிர எதிர்ப்பதற்காக சீமான ஆதரிக்கவங்க வந்து சீமான ஒரு பப்ளிசிட்டி கொடுப்பாங்க, பாப்புலாரிட்டி கொடுப்பாங்களே தவிர நேர்மறையா தான் வாக்கு வரும். தனிச்சு நின்று மோடி பிரதமர் எடுத்த 18% வாக்குல ஒரு பெருமளவு வாக்கு வந்து சீமான நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையை அவங்க எம்பவர் பண்ணி அதை ஓரளவு தடுக்க முடியுமே தவிர அதை விட்டா அந்த வாக்குகள் வந்து சீமான நோக்கி போக வாய்ப்பு இருக்கிறது. ஸ்டாலின் வந்து இந்த காலகட்டத்துக்குள்ள எஸ் வி சேகருக்கு அப்பாவுக்கு வெங்கட்ராமனுக்கு ஒரு ஸ்ட்ரீட் பேர் வைக்கிறாருன்னா இதற்கு முன்னாடி ஒரு பிராமண தபோதி போன்னு வாயால வைத்தால அடிச்சுட்டு கிடக்கணும். ஐயோ விஜய் நம்பி பேசினே, விஜய் கோலையா களத்தை விட்டு ஓடிட்டானே, சீமான ஒரு ஹீரோவா எல்லாம்னு சொல்றானேன்னு வைத்தால அடிச்சு கொண்டு நிலைமை உருவாயிட்டு இருக்குது. விஜயை நான் இதுல பெருசா எடுக்கல, ஏன்னா ஒரு பலம் நிரூபிக்காதவர். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த அரசியல் திறனாய்வாளர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம் நம்பி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்பி. நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய மெட்டீரியல் பொலிட்டிக்ஸோட அனாலிசிஸை கூர்ந்து கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுல நீங்க சொல்றீங்க ஒரு விஷயம், சீமான் அவர்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் உயரக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் அவருக்கு கில்லிங்கின் சைலன்ஸை தவிர்த்த மற்ற எல்லாமே எல்லாமே லாபம் தான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வரீங்க. நேற்று வரை பெரியாரும் ஒரு சீர்திருத்தவாதி என்று கூறியவர் திடீர் ஒரு மாற்றமாக முழு வீச்சாக பெரியாரை எதிர்க்க துவங்கியிருக்கிறார். இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னும் இந்த லைவ்லயே வச்சிருக்காரு, அந்த பேசு பொருளாக இருக்கிறது. இன்றைய தினம் அவருடைய வீடு முற்றுகை, இவை அனைத்தும் அவருக்கு லாபம் தருமா? மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். பெரியார் எதிர்ப்பையும் தாண்டி அவர் வள்ளலாருக்காக பேசுறாரு, வைகுண்டருக்காக பேசுறாரு, ரெட்டமலை சீனிவாசனுக்கு பேசுறாரு, அயோத்திதாச பண்டிதருக்காக பேசுறாரு, விஸ்வநாத தாஸுக்காக பேசுறாரு. இப்படி மரமலை அடிகள், ஜீவானந்தம், இந்த மாதிரி பட்டேலா வஉசியாங்கிறாரு, பெரியாரா வஉசியாங்கிறாரு. இப்படி அவர் கட்டி எழுப்பக்கூடிய தமிழ் அடையாளங்கள் வந்து இதற்கு முன்ன வந்து உரிய முக்கியத்துவம் பெறாத அடையாளங்கள் தான். ஸோ அந்த வகையில அவருக்கு வந்து இவ்வளவு தமிழ் அடையாளங்களையும் அவர் வந்து நேர்மறையாத கொண்டு வர்றார் அந்த இடத்துக்குள்ள. அம்பேத்கருங்கிற ஒரு அடையாளம் அது இன்டர்நேஷனல் சிம்பல், இந்தியன் சிம்பல்ங்கிற லெவல்ல அம்பேத்கர் இருக்கிறாரு. அவர் அடையாளத்தையும் வந்து மற்ற யாரும் பேசாத அளவுக்கு பெரிய அளவுக்கு முன்னெடுக்கிறாரு. அம்பேத்கரை பொறுத்தளவில் ஒரு அரசியல் விமர்சகர்கள்ல அம்பேத்கர் சொல்லக்கூடிய அசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, டிசெண்டிங் ஆர்டர் கம்யூனிட்டி, இந்து மைண்ட் செட் பிலீவ்ஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு பிலீவ், சிங்கங்களை தான் ஆடுகளை தான் பலியிடுவாங்க, சிங்கங்களை பலியிட முடியாதுன்னு அம்பேத்கரோட பல கோட்ஸை நான் தான் பேசிட்டு இருப்பேன். ஒரு அரசியல் அரங்கத்துக்குள்ள அம்பேத்கரை பற்றி அதிகம் பேசுறது சீமான் தான். இப்போ நீங்க திருமாவளவன் பேசுவாரு, அவர் பேசுறது வந்து இயல்பு தான். ஆனா ஒரு அட்டவணை பிரிவு சமூகம் சாராத ஒருத்தர் வந்து அதிக அளவு அம்பேத்கரை பேசுறது சீமான் தான். இப்பவும் இதுல அம்பேத்கரை பெரிய அளவுக்கு ஹைலைட் பண்ணி தான் பேசுறாரு. ஸோ இந்த இஷ்யூ சம்பந்தமா சீமானுக்கு பிளஸும் மைனஸும் பேசப்படும் போது பெரிய அளவுல சீமானுக்கு பிளஸ் தான் வரும். இப்போ குறிப்பா தென் மாவட்டங்கள்ல ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இமானுவேல் சேகர்னார் மாவட்டம் எடுத்தாங்க. அந்த இமானுவேல் சேகர்னார் மாவட்டம் எடுக்கும்போது நாம தான் அந்த ஐயா வந்து பசும் இது பரமக்குடி வர்றதுக்கு நாம எல்லாமே கோமதி அம்மாள், ஜான் பாண்டியன், அனிஃபா எல்லாமே போனோம். போகும்போது அங்க முத டாக்டர் ராமதாஸ் வரும்போது இமானுவேல் சேகர்ன மையமா வச்சு ஒரு அரசியலை அவங்க கட்டெடுக்கும் போது அங்க இமானுவேல் சேகர்னார் பேர்ல மாவட்டம் வரணும்னு பள்ளி எழுச்சி ஒற்றுமை மாநாட்டில் நான் தான் பேசினேன். அப்போ அதுக்காக நம்ம பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா வள்ளலாருக்கு இணையானவர் அதுக்குள்ள நம்ம வரல. அவரு
அந்த கொலை வழக்குல ஒரு நிரபராதி, அதுக்குள்ள நம்ம வரல. சொந்தமா நீங்க விரிவா பல இதுல பேசியிருக்கீங்க. வரலாறு அரசியல்ங்கிறது என்னன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் பசும்பனையும் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் முன்னெடுக்கும் போது நாம டாக்டர் ஆகிட்ட இமானுவேல் சேரனை முன்னெடுத்தா நமக்கு ஒரு ஆதரவு வளையம் கிடைக்கும்னு சொல்றோம். ஜான் பாண்டியன் முதுகுளத்துல 2வது வந்தாரு. ஜான் பாண்டியன் திமுக அண்ணா திமுக மாரி முதுகுளத்துல 2வது வந்தாரு. இவரு பெரியகுளத்துல பாமக கேண்டிடேட் மிகப்பெரிய அளவு வாக்கெடுத்தாரு. தென் மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதி விரும்பரை கொண்டு சேரும் எல்லா தொகுதிகளிலையும் வந்து பாமக நல்ல வாக்கெடுத்தாரு. அதற்கு பிறகு டாக்டர் ஐயா அதை முன்னெடுத்துட்டு போறதுல ஒரு பின்னடை வந்தனால அதை விட்டுட்டாரு. அப்போ அந்த கட்டமைக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து ஒரு முத்துராமலிங்க தேவரையாவையே 69க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அண்ணா திமுக முன்னெடுக்கும் போது இமானுவேல் சேகரனாரை யாரை முன்னெடுக்கலும் போது டாக்டர் ராமதாஸ் இமானுவேல் சேகரனாரை முன்னெடுக்கும் போது அதற்கு ஒரு பெரிய ஆதரவு வளையம் வந்தது. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் தேவேந்திர கொலை வேளாளர் மக்கள் விழிச்சுக்கிட்டாங்க, அவேர்னஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லும் போது கலைஞர் செய்யாததை ஸ்டாலின் அவர்கள் செய்யறாரு. அரசு விழாவாட்டு இமானுவேல் சேகரனார் பிறந்த நாள் விழாவை பண்றாரு. என் நினைவு நாளை பண்ணாம பிறந்த நாளை பண்றது நானும் வரவேற்கிறேன். நினைவு நாளுங்கிறது பல கசப்புகளையும் விரோதங்களையும் வளர்க்கறது நான் விரும்பல. அது ஸ்டாலின் வந்து புத்திசாலித்தனமா பிறந்த நாளை பண்றதை நான் மு.க. ஸ்டாலினை பாராட்டுறேன். அப்போ இதெல்லாம் முன்னெடுத்தது காரணம் வந்து டாக்டர் ராமதாஸ். அவரு முழுமையா கொண்டு போயிருப்பாருன்னா தேவேந்திர குல வேளாளரை கன்சாலிடேட் பண்ணிக்கிட்டு தனிச்சே போட்டிட்டு இருந்தாருன்னா அந்த இடத்துக்குள்ள மற்ற யாதவர், முஸ்லீம், முத்தரையர் இவங்களை கேண்டிடேட்டை விட்டு மின்னபிலிட்டியோட கொண்டு போயிருக்கலாம். அரசியல் சூழ்நிலை அவர் வன்னியர் சக்தியை காப்பாத்துறதுக்காக கூட்டணி போக வேண்டிய ஆயிட்டு கூட்டணி அரசியல் போயிட்டாரு. அதனால அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை கன்சாலிடேட் பண்ணிட்டு அடுத்து முத்தரையர்கள், யாதவர் இவங்களெல்லாம் அதை முஸ்லீம்களெல்லாம் இணைச்சு அதை எப்படி கொண்டு போறதுங்கிறதுல அவருக்கு வந்து பின்னடைவு ஏற்பட்டது. இப்போ சீமான் வந்து பெரியாருங்கிறது வந்து இன்னைக்கு பெரியார் பிராண்டுக்கு வந்து கெயின் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு தான் போகும். வீரமணினாலும் சரி இந்த அமைப்புகள்னாலும் மு.க. ஸ்டாலின் பின்னாடி தான் நிற்கிறாங்க. பெரியாரோட அந்த பாசிட்டிவ் சைட்ஸ் வந்து மு.க. ஸ்டாலின் தான் போகும். அதே வேளையில அண்ணா திமுகவும் பெரியார சொல்றாங்க. சீமான் பெரியார் இஷ்யூல ஸ்டாலின் அடிக்கிறாரு, எடப்பாடி அடிக்கிறாரு. அப்போ ப்ரோ பெரியாரிஸ்ட் வந்து ஸ்டாலின் போவாங்க, ஆன்டி பெரியாரிஸ்டுகள் வந்து சீமான்ட்ட போவாங்க. எடப்பாடி வலமும் போகாம இடமும் போகாம உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி மாட்டிடுவாரு. இப்ப புலம்புறா இருப்பாருங்க செல்லூர் ராஜு, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. சீமானே உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கலையே. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக அத்தனை கட்சிகளோட வாக்கு சதவீதத்தை அடிச்சுதான் நான் உயருவேன். மக்கள் இருந்தானே உயருவேன். என் மக்களை நம்பி தானே நிற்கிறேன், தனிச்சு தானே நிற்கிறேன், 214 நாளைக்கு தனிச்சு தானே நிற்கிறேன்னு தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த இஷ்யூ ஸ்டாலின் வர்சஸ் சீமான உருவாக்கிட்டு இதான் பொலிட்டிக்கல் ஃபாலோ. நிச்சயமா நீங்களும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஒப்பிட்டு அரசியல் செய்வதுதான் சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். தொடர்ச்சியா நீங்க சொல்லிட்டு வரீங்க, அது கச்சிதமா இப்ப செஞ்சுட்டு வர்றாருன்னு நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இது வந்து மக்கள் முன்னுக்கு பின் முரணான ஒரு பேச்சா பார்க்க மாட்டாங்களா? மேலும் நீங்க யாரே சொல்லியிருக்கீங்க, சீமான் எடுக்கக்கூடியது பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ், பெரியார் ஒழிகன்னு சொல்றதை விட வேலுப்பிள்ளை பிரபாகரன் வாழ்க அப்படின்னு தான் சொல்றாருன்னு சொல்றீங்க. ஆனா இப்போது வந்து அந்த ஸ்டாண்டு சற்று மாற்றிக்கொண்டு பெரியார் ஒழிக, பெரியார் பிரபாகரன் வாழ்க அப்படின்னு தான் சொல்றாரு. உங்களோட அந்த கேள்வி முதல் கேள்வியில நான் பதில சொல்லிட்டேன். பெரியார் நெகட்டிவை விட பிரபாகரன் பாசிட்டிவ், வஉசி பாசிட்டிவ், ரெட்டமலை சீனிவாசன் பாசிட்டிவ், ஐதிதாஸ் பண்டிதர் பாசிட்டிவ், வள்ளலார் பாசிட்டிவ், வைகுண்டர் பாசிட்டிவ், விஸ்வநாத தாஸ் பாசிட்டிவ். இந்த தமிழ் அடையாளங்களை முன்னெடுக்கிறது தான் மருது பாண்டியர் பாசிட்டிவ், வேலுநாச்சியார் பாசிட்டிவ் தான் சீமானுக்கு கை கொடுக்குமே தவிர நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் அங்க கை கொடுக்காதுங்கிறது தான் உண்மை. பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லும் போது வல்லரக்கணையானவர், அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டதுங்கிறத சொன்ன ரவீந்திரன் துரைசாமி தான். இமானுவேல் சேகரனையும் நாம முன்னெடுக்கணும்னு டாக்டர் ஐயாட்ட சொல்லி இமானுவேல் சேகரனை முன்னெடுத்தது நம்ம பார்க்கிறோம். முக்கால அரசியல் உணர்ந்த ரவீந்திரன் துரைசாமி அரசியல் ஆலோசனையில் ஒருவராகவே ஏற்றுக்கொள்கிறேன். பரமக்குடியில அவர் 2வது முறை போகும்போது மக்கள் ஆனந்த கூத்தாடினார்கள், பெரிய வரவேற்பு இருந்துங்கிறத கைப்படவே எனக்கு நாம சொல்லி எடுத்தனால எழுதிய கொடுத்திருக்கிறார். என்னோட அலுவலகத்துல என்னோட நண்பர்கள் போஸ்கோ சார், கருங்கல் ஜார்ஜி, MCT அருணகிரி, சையத் முகமது எல்லா நண்பர்களும் நாங்கள் இருக்கும்போது அவரோட கடிதங்கள் வரும். அதுக்கப்புறம் நானும் அவருமே கூட பரமக்குடிக்கு போய் அந்த அஞ்சலியை செய்திருக்கோம்னு சொன்னா பாசிட்டிவா தான் இமானுவேல் சேகரனார் எடுத்தாரு. இப்போ நெகட்டிவா பசுமன் முத்துராமலிங்க அவர் எடுக்கிறது தவறு, பாசிட்டிவா இமானுவேல் சேகரன் எடுக்கிறதுல தப்பு இல்லை. அதே மாதிரிதான் இங்க பாசிட்டிவா வஉசியையும், ரெட்டமலை சீனிவாசனையும், ஐதிதாச பண்டிதரையும், வள்ளலாரையும், வைகுண்டரையும் எடுக்கிறதுல அதாவது சீமானுக்கு கெயின் வருமே தவிர பெரியார் எதிர்ப்புல வந்து கெயின் எதிர்பார்க்க முடியாது. நேர்மறை அரசியல் தான் அங்க நிற்குமே தவிர எதிர்ப்பதற்காக சீமான் ஆதரிக்கவங்க வந்து சீமான ஒரு பப்ளிசிட்டி கொடுப்பாங்க, பாப்புலாரிட்டி கொடுப்பாங்களே தவிர நேர்மறையா தான் வாக்கு வரும்.
நீங்கள் மாலை முரசு டிபேட்ல கூட இதே சம்பந்தமாக டிபேட்ல கலந்துக்கும் போது சுகுணா அதிகார் அவர்கள் வந்து ஒரு கேள்வி முன் வச்சிருந்தார். சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே கண்டிக்கிறார். அதாவது ராமதாஸ் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டார் என்பதற்காக உங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அது சரியான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார். அதே போல செந்தில் மலர் அவர்கள் தென் மாவட்டத்திலே ஒரு துவேஷத்தை பேசும்பொழுது அதை கண்டிக்கிறார். ஆனால் டாக்டர் மருத்துவர் ஐயாவை இதுவரை கண்டித்ததுண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படி அந்த கேள்வி திரு சீமான் அவர்கள் மீது எழுப்பப்படுது இல்லையா? இதுல வந்து மருத்துவர் ஐயா வந்து ஸ்டாலின் அவர்களை பேசுனதை நான் தவறுன்னு ஆணித்தரமா சொல்றேன். இசை விளையாடல எந்த ஜாதியை பற்றி பேசுவதும் தவறு நான் ஆணித்தரமா சொல்றேன். நான் எந்த சாதியை பற்றியும் இழிவா பேசக்கூடியவும் அல்ல. அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சீமான் அதை பேசுறதுல அரசியல் இருக்குது. அவருக்கு மருத்துவர் ஐயாவும் அவரை சார்ந்த வன்னியர் வாக்குகளும் சீமானுக்கு தேவை. ஸ்டாலினுக்காக சீமான் டிபெண்ட் பண்ணி நிற்க மாட்டாரு. நான் ஸ்டாலினை பற்றி மருத்துவர் ஐயா பேசுனது தவறுன்னு நான் ஆணித்தரமா இப்போ சொல்றேன். அவரு மக்கள் சக்திய நீங்க ஜாதியை பற்றி அவதூறா பேசுறது தவறுங்கிறத நான் சமூக நீதி பார்வையில பாக்குறீங்க. ஒரு எலக்டரல் பாலிடிக்ஸ். எஸ், அவ்வளவுதான். தட்ஸ் தி திங். ஓகே. அதே போல சார், இப்போ பிஜேபி வந்து ஒரு கணிசமான ஒரு வளர்ச்சி பாதையில இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க தொடர்ச்சியா சொன்னீங்க. அது போலவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து அது ப்ரூவன் ஆயிருக்கு. 11.5% வந்து வாங்கியிருக்காங்க. நான் எப்படி அதை உள்வாங்கிக்கிறேன் அப்படின்னா, இதுவரை தீவிர வலதுசாரியாக தங்களை பறைசாற்றி கொண்ட பாரதிய ஜனதா திரு அண்ணாமலை அவர்களோட வருகைக்கு பிறகு வலதுசாரி கொள்கையில வந்து கணிசமா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்களே பல டிபேட்டுகள்ல அந்த கருத்தை பதிவு செஞ்சீங்க. மக்களுடைய இஷ்யூஸ், வாழ்வாதார பிரச்சனைகளை வந்து முன்னிலைப்படுத்துவது, கரப்ஷனை வந்து நம்ம முன்னிலைப்படுத்துவது, இதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா ஆளும் அரசு வந்து கேள்வி கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அதனுடைய நீட்சியாகத்தான் நான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி பிஜேபி வந்து இந்த மண்ணில் வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்ப பிஜேபி கைவிட்டு இப்ப திரு சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை வந்து அதீத ஒரு விமர்சனத்தை முன்னெடுத்துக்கிறார். அது இன்னும் சொல்ல போனா அம்மையா தமிழிசை அவர்கள் நற்சான்றிதழ் கொடுக்கிறார் டீம் பார்ட்னர் என்று. இதெல்லாம் அப்ப பார்க்கும்போது சீமான் அவர்களுக்கு ஒரு பின்னடைவு தரும் ஒரு பார்த்துல தெரியுது. பின்னடைவு இல்லை. இந்த 18% வாக்குல ஒரு கணிசமான வாக்கு சீமான் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. அது பெரியார் இஷ்யூக்கா மட்டும் நான் சொல்ல வரல. அமித்ஷா கருத்துப்படி கேரள பாஜகவினர் தொடர்ந்து எல்லா தேர்தலும் நிற்கிறபடி பாஜக ஈரோடு கிழக்குல நின்று இருக்கணும். நின்று நிற்காததுனால தனிச்சு நிற்க மாட்டாங்க. ஏதோ கூட்டணிக்கு ஆள் தேடுறாங்க, கூட்டணிக்கு ஒரு ஆளை தேடக்கூடிய ஒரு கட்சிங்கிற ஒரு மோசமான இமேஜ் நிர்மலா சீதாராமன் கூட்டணிக்காக ஏதோ ஒர்க் அவுட் பண்றாங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து அந்த கட்சியை பற்றி வர்றது. தனிச்சு நின்று மோடி பிரதமர் எடுத்த 18% வாக்குல ஒரு பெருமளவு வாக்கு வந்து சீமானை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையை அவங்க எம்பவர் பண்ணி அதை ஓரளவு தடுக்க முடியுமே தவிர அதை விட்டா அந்த வாக்குகள் வந்து சீமானை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. பெரியார் எதிர்ப்புங்கிறதுக்காக போறதா நான் சொல்ல வரல. ஏன்னா சீமானோட வளர்ச்சிங்கிறதே எல்லா தேர்தலும் நிற்கிறது. 214 தொகுதியிலும் தனிச்சு நிற்கிறது. நாளைக்கு சீமான் 214 தனிச்சு நிற்கிறது தான் சொல்றாரு. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக நாளையும் எதிர்த்து தான் சொல்றாரு. நாளையும் எதிர்த்து அவர் தனிச்சு நிற்கும் போது பாஜக ஒரு கூட்டணி அரசியலுக்குள்ள போனாங்கன்னா பாஜக கொடுந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த கடைசியில் 35 to 40% மக்கள் ஆதரவு அந்த குடும்பத்தினர், அவரோட வாரிசுகள், பேரம் பிள்ளை, தம்பி, தங்கச்சி, அந்த இளைய தலைமுறையினர், அந்த குடும்பத்துல வந்தவங்க தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு வாக்களிக்கிறாங்க. அந்த வாக்கை அண்ணாமலையும் சீமானும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ணாமலை தலைமை இல்லைன்னா சீமான் 12க்கு போயிருப்பாரு. இப்ப பாஜக வந்து தனிச்சு நிற்பாங்களாங்கிறத ஒரு சந்தேகத்தை கிளப்புற மாதிரி போயிட்டு இருந்தேன்னா அது சீமானுக்கு தனிச்சு நிற்பு சொல்லக்கூடிய லீடர்ஷிப்புக்கு ஒரு பலமாகும். சீமானும் பாஜகனுக்கெல்லாம் அந்த ஓட்டு எனக்கு போடுங்கன்னு கேட்கல, அதிமுகனுக்கெல்லாம் அந்த ஓட்டு எனக்கு போடலன்னு ஈரோடு கிழக்குல கேட்கல. ஈரோடு கிழக்குல தெளிவான சீமான், மக்களோட நிற்கிற என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்க, திராவிடத்தை ஒழிக்கிறதுக்கு என் மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அதிமுகவின் சேர்த்துதான் சீமான் அடிக்கிறாரு. இலவசங்களை அடிக்கும் போது அதிமுகவின் சேர்த்துதான் அடிக்கிறாரு. அப்ப அதனாலதான் நடிகர் விஜய் நான் சொன்னேன், இவர் இலவசத்துக்கு ஆதரவு சொல்ற மாதிரி பார்த்தா ஏதோ கூட்டணிக்கு ஒரு பிளான் பண்றாரோன்னு. கூட்டணி பிளான் பண்ணா மக்கள் வந்து அதை விலை போடுறது மாதிரிதான் பார்ப்பாங்க. சீமான் அந்த இடத்துல தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிற்பேன், 214 நிற்பேன்னு சொல்றதா அவருக்கு பிளஸ். நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டு வரீங்க சார், திமுக ஒரு சரியான ஒரு முன்னெடுப்பு தான் எடுக்குது. திரு சீமான் அவர்களை எப்பவுமே கில்லிங் இன் சைலன்ஸ் தான் பண்ணுவோம். அது வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் இந்த விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒரு பக்கம் ஒரு மௌனம் காத்தாலும், சேகர் பாபு அவர்கள் ஒரு பேரளவுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்திருந்தாலும், பெரியாரிஸ்ட் என்று அறியப்படக்கூடிய பலர்களும் வந்து இதை வந்து பெரிய பூதாகரமாக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு லாபம் கற்பிக்கக்கூடியது தான். கடந்த காலத்துல நம்ம பாக்குறோம், ட்ராக்கர் கார்டு ஜம்ப் ஆயிட்டே இருக்கிறாரு, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆறாரு. ஸோ அப்போ ஏன் வந்து இந்த கில்லிங் இன் சைலன்ஸை வந்து விட்டு இன்னும் சொல்ல போனா இந்த பெரியார உணர்வாளர்களை வீடு முற்றுகை செய்ய வைக்கிறதே திமுக தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்குது. இல்ல, ஸ்டாலின் அவர் வந்து தன்னோட அரசியலை பண்றாரு, ரொம்ப சூடா தான் பண்றாரு.
இந்த பெரியார் இஷ்யூவும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். கெய்னர்ஸ் வந்து ஸ்டாலின் பக்கம் தான் போவாங்க. இந்த இலவச இஷ்யூவும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். இலவச கெயின் பண்றவங்களும் ஸ்டாலின் பக்கம் தான் போவாங்க. சீமானை கிண்டல் அடிச்சுட்டா பாருங்க, 1000 கொடுப்பான். தங்கமணி தான் கிண்டல் அடிக்கிறாரு. எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நாங்க 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாருல்ல, அதை கிண்டல் அடிக்கிறாரு சீமான். அப்போ ஸ்டாலினுக்கு இலவசத்தை எய்த்து சீமான் பேசுறாரு. அப்போ அங்க பெனிஃபிட் யார் வரும்? ப்ரோ ப்ரீஃபீஸ் வந்து ஸ்டாலினுக்கு போவாங்க, ஆன்டி ப்ரீஃபீஸ் வந்து சீமானுக்கு போவாங்க. இங்கேயும் பலமும் போகாம இடையும் போகாம அதிமுக அடிபடும். பெரியார் இதுலயும் ப்ரோ பெரியாரிஸ்ட் வந்து ஸ்டாலினுக்கு போவாங்க, ஆன்டி பெரியாரிஸ்டோ அல்லது சீமான் முன்னெடுக்கக்கூடிய அந்த சமூகங்களை சார்ந்தவர்களோ சீமானுக்கு போவாங்க. இங்கேயும் எடப்பாடி பழனிசாமி அங்கேயும் இல்லாம இங்கேயும் அடி வாங்குவாப்புல. நுணுக்கமா ஒரு விஷயத்த நீங்க பார்த்தா தெரியும், ரொம்ப நுணுக்கமா பாக்குறவங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்துக்குள்ள நடிகர் எஸ்.வி. சேகருக்கு அப்பா வெங்கட்ராமன் 700 நாடகம் நடிச்சிருக்கிறாரு. நான் தகுதி 7,000 நாடகம். கிரேட். 700ங்கிறதோட 10 மடங்கு 7,000. கிரேட். 7,000 நாடகம் நடிச்சு ஒரு நாடக கலைஞர். இந்த கலைகளை சிறப்பிக்கக்கூடிய பூமி. தியாகராஜ பாதவர் மிகப்பெரிய கலைஞர், அவரை சிறப்பிக்கிறோம். அதே மாதிரி வெங்கட்ராமனை சிறப்பிக்கிறத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். என்னைக்கும் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். நான் பாசிட்டிவா மற்ற மக்களுக்கு போராடக்கூடிய. அப்போ ஸ்டாலின் இப்ப இதை முன் எடுக்கிறாருன்னு சொன்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிராமின்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சீமான ஆதரிக்கிறாங்க. இது ஒரு அபரீதமான ஒரு ஆதரவு கருத்துருவாக்கத்துல சீமானுக்கு போகுது. குருமூர்த்தி சீமான ஆதரிக்கிறாரு. ஈச் அண்ட் எவ்ரி பிராமின் சீமானுக்கு நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்கன்னா அவங்க பெரியாரோட இதுல பாதிக்கப்பட்டதா அவங்க உணர்றாங்க. என் ஃப்ரெண்டு பிராமின்ஸோட எடிட்டர் வாசனையர்லாம் அந்த உணர்வு உள்ளவர் தான். அவர் பலதும் ஆர்கியூ பண்ணுவேன், பட் அவர் அந்த உணர்வு அவருக்கு உண்டு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெப்டிஸ்ட் பெரியாரிஸ்ட் பிராமின்ஸ் தவிர பை அண்ட் லார்ஜ் வந்து எல்லா பிராமணர்களும் சீமானுக்கு இந்த இதுல நிலைப்பாட்டு சைலண்ட் சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. வாக்கு நாளைக்கு போடுறாங்களா இல்லையாங்கிறது பாசிட்டிவா சீமான் ஏதாவது செய்தா போடலாம், அல்லது லிப் சிம்பதியும் ஒரு ஆதரவு வளையத்தையும் மிகப்பெரிய அளவுல கொடுக்காங்கன்னு சொல்லும் போது, ஸ்டாலின் வந்து இந்த காலகட்டத்துக்குள்ள எஸ்.வி. சேகருக்கு அப்பாவுக்கு வெங்கட்ராமனுக்கு ஒரு ஸ்ட்ரீட் பேர் வைக்கிறாருன்னா, இதற்கு முன்னாடி ஒரு பிராமண தகுதி வாய்ந்த ஒரு பிராமணருக்கு வச்சார். நம்ம அதெல்லாம் யதார்த்த அரசியல் தெளிவா பேசக்கூடியவங்க தான். அப்ப ஸ்டாலின் அதை செய்யறாருன்னா, அவர் வந்து இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ்ல இந்த பெரியாரால லூசர்ஸா கருதப்பட்ட ஒரு பெரிய சமூகமே சீமானுக்கு கருத்துராக்கத்தில் இதுவரை சீமானு கண்டுகிடாதவங்க எல்லாம் பெரிய பெரிய செய்திகள் போடுறாங்க, பெரிய பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க. குருமூர்த்தி ஆதரிக்கிறாரு, தினமலர்ல செய்தி வருது, மற்ற ஆங்கில பத்திரிகை உள்ள நிருபர்கள் சீமானை பற்றி எழுதுறாங்கன்னு சொல்லும் போது ஸ்டாலின் அதை உணர்றாரு. ஸ்டாலின் இஸ் இன் பாலிடிக்ஸ். ஓகே, அது கச்சிதமா ஒரு நுணுக்கமான அரசியல சொன்னீங்க. அவருடைய தெருக்கு அந்த பேர் வைத்ததனுடைய விளைவு, சத்திரியர் குருமூர்த்தி அவர்கள் வந்து சீமான் அவர்களை வந்து ஆதரிக்கிறதா இருக்கட்டும், சீமான் பக்கம் ஐயர் பிராமண சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு உண்டான முன்னெடுப்பு தான் எடுக்கிறாருன்னு சொல்லி. பட் ஆனால் ஆராசா அவர்கள் தொடர்ச்சியா வந்து பிராமணர்களுக்கு எதிராக உத்வேஷத்தை பேச்சை பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு முத்திரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு. சங்கராச்சாரியர் அரசுக்கு அதன் பிறகுதான் ஒரே ஒரு முறை தான் பிராமண சங்கங்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதன் பிறகு நம்ம வரலாறுல பார்த்ததே கிடையாது பிராமணர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தார்கள் என்று. பட் ஸ்டாலின் வந்து எந்த இடத்துலயாவது அவங்களை அஃபண்ட் பண்ற மாதிரி கலைஞர் பேசுற மாதிரி இதுவரை பேசியிருக்கிறாரா? அதுதான் நான் சொல்றேன். கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு கிடையாது. இந்து நாடார்களை வந்து கலைஞர் வந்து ஒரு நெகட்டிவ் ஆட்டே பார்க்கக்கூடிய தன்மை கலைஞர்கிட்ட இருந்தது. அப்பந்தான் பல நாடார்கள் வந்து கலைஞரால் புறக்கணிக்கப்பட்டவங்க எல்லாம் தயாநிதி மாறன் பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லும் போது, இந்த ஓட்டு தேவருக்கு எதிராக இலவசமா கிடைக்காதுன்னு தயாநிதி மாறனை திமுகக்குள்ள கலைஞர் இது பண்ணாரு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த நாடார் எதிர்ப்பு அரசியலே கலைஞர் பண்ணாரு. ஆனா ஸ்டாலின் வந்து ப்ரோ இந்த நாடார் அரசியலை பண்றாரு. அதே மாதிரி இமானுவேல் சேகரனார் அரசு விழாவாட்டு அந்த ஓட்டை அள்ளி குவிச்சு ஜெயித்தாலும், சட்டமன்றத்திலே முதல்வர் பாலகிருஷ்ணன் பேசினாலும் அந்த சமூக மக்களை இலவச ஓட்டா தான் கலைஞர் பயன்படுத்தினாரு. இப்போ ஸ்டாலின் ஒரு மாவட்ட செயலாளர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு அரசு டெல்லி பிரதிநிதி கொடுத்திருக்காரு, மந்திரி சபையில கொஞ்சம் நல்ல லாகா கொடுத்திருக்கிறாரு. இமானுவேல் சேகரனாரோட அந்த விழாவை அரசு விழாவாட்டு ஆக்கினார். ஏன்னா வள்ளற்பள்ளி எழுச்சி மாநாட்டுல முத இமானுவேல் சேகரனாருக்கு மாவட்டம் வேணும்னு கேட்டவன் ரவீந்திரன் துரைசாமி. இப்ப மாவட்டம்ங்கிறது இல்லை, யாருக்குமே இல்லை. அப்ப அரசு விழாவா நம்ம குரல் வந்து அன்னைக்கு கலைஞர்கிட்ட எடுபடல, கலைஞர்கிட்ட அது ஆதரவு பெறல. கலைஞர் வந்து சுந்தரலிங்க குடும்பமும் பாயம்புலி பண்டாரவன்னியரும் ஒரு தாய் மக்கள் எழுதினாரே தவிர செயல்பாட்டுல அரசு செயல்பாட்டுல அங்கீகரிக்கல. இமானுவேல் சேகரனை இன்னைக்கு ஸ்டாலின் அங்கீகரிக்காருன்னா கலைஞரோட
அந்த இந்த நாடார் எதிர்ப்பு, தேவேந்திர குல வேளாளர்களை ஓசி ஓட்டா கருதுறது, இதுல இருந்தெல்லாம் ஸ்டாலின் மாறுறாரு. அப்போ தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தா கூட நேர்மறை சமரீதி அடிப்படையில நான் ஸ்டாலினை பாராட்டுறதுக்கு தயங்க மாட்டேன். அதே இது இவரு சங்கரங்கோயில் இருந்த அமைச்சரெல்லாம் இருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு ராஜ்யசபா, தங்கவேலுக்கு வந்து ராஜ்யசபா. நான் ஒரு திமுக கழகத்தை சேர்ந்த ஒரு கிளை செயலாளர் மகன், முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர், இலவச ஓட்டாட்டே கலைஞர் பயன்படுத்திட்டு இருக்காரு. ரொம்ப கலைஞர் மேல் பற்றுதல் உண்டு. இது பூமரங்க ஆயிட்டுன்னா பாதிச்சிருமான்னு அந்த நண்பர், முக்குலத்தோர் சமுதாயத்தை நண்பர், அப்ப சொன்ன உடனே நீங்க இலவச ஓட்டுங்கிறத ஒரு பேட்டி கொடுங்க தலைவரை, அப்போது கலைஞர் அதை பார்த்து என்லைட்டன் ஆகி இந்த அதிருப்தியை சரி கட்டதுக்கு ஏதாவது பண்ண மாட்டாரான்னு நாம் பேசின பிறகுதான் தங்கவேலு கலைஞர் ராஜ்யசபா கொடுத்தாரு. 100க்கு 100. அவர் வந்து அந்த நண்பர் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர். பட் அவர் வந்து கலைஞருக்கு வாக்கு பாதிச்சிடக்கூடாதுன்னு களத்துல பாக்குறாரு. பத்திரிகையாளரா இருந்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துலதான் இருக்கிறாரு அவரு. அவர் சொல்லி நம்ம அதை சொல்லும் போது கலைஞர் வந்து அந்த ஒண்ணுதான் ஒரு பெரிய லிவரேஜா பண்ணாரு. ஸ்டாலின் அப்படி இல்லை. இப்ப எல்லாமே பாக்குறாரு. இன்னைக்கு அவர் பிரசாந்த் கிஷோர்னாலும் சரி, சுனில் கனகூலனாலும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களாலும் சரி, இதெல்லாம் பார்த்து அவர் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட வியூகங்களை ஒத்துட்டு போறாரு. அந்த வகையில கலைஞர்கிட்ட இருந்த நெகட்டிவ் எல்லாம் ஸ்டாலின் சரி பண்ணி அதை தனக்கு பாசிட்டிவ் ஆக்குறாரு. அந்த வகையில பிராமணர்கள் எதிர்ப்பு கலைஞருக்கு இருந்தது தனக்கு இருக்கக்கூடாதுங்கிறதும் ஸ்டாலின் தெளிவா செய்யறாரு. இதைத்தான் நான் தமிழறி மணியன், பல கருப்பையா போன்றவங்க எல்லாம் பிரிசனரா பாஸ்டா இருக்காதீங்க, குய்வைவா ஸ்டாலின் என்ன பண்றாரு, எவ்வளவு நுணுக்கமா பண்றாரு, கலைஞரோட எவ்வளவு ஷார்ப்பா பண்றாருங்கிறத நான் சொன்னேன். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு சீமானுக்கு பிராமணர்கள் மத்தியில ஒரு பெரிய ஆதரவு வளையம் ஏறுது, குட்வில் ஏறுது. அவங்க வீடுகள்லயும் சரி மற்ற இடங்கள்லயும் சரி சீமான பாராட்டி பேசுறாங்க, எழுதுறாங்கிறதெல்லாம் அவங்களுக்குள்ள அதை சீமான் போட்டா சொன்னாரு, மாறுபட்ட கருத்து இருந்தாலும்னு சீமான ஹீரோவா பாக்குறாங்கன்னு சொல்லும் போதுதான் வெங்கட்ராமன் 7000 நாடகத்தை நடத்திய வெங்கட்ராமனுக்கு வந்து ஒரு தெருப்பேர சொல்லாருன்னா, நான் வந்து கலைஞர் பாணியில இல்ல, நான் யாருக்கும் எதிரானவங்க இல்லைங்கிறதையும் ஸ்டாலின் வந்து தெளிவா அந்த இடத்துக்குள்ள காட்டுறாரு. ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். ஈரோடு கிழக்கு தேர்தல் இது என்னவாக அமையும் நீங்க நினைக்கிறீங்க? திமுக வெற்றி உறுதியாக இருந்தாலும் இங்க வந்து என்டி அலையன்ஸ் வந்து போட்டியிடல. கடந்த முறை அதிமுக போட்டியிடல, அதுக்குண்டான நீங்க விளக்கத்தை பல முறை கொடுத்துருக்கீங்க. இந்த முறையும் அதிமுகவும் போட்டியிடல, என்டிஏவும் போட்டியிடல. எப்படி பாக்குறீங்க? இது வந்து திமுக வர்சஸ் நாம் தமிழர்னு சொல்லி அமைஞ்சிருச்சு. இது எந்த அளவுக்கு பூஸ்ட் தரும் சீமானு? பெரியார் இந்த இதையும் தாண்டி, பெரியார் இதுல வரக்கூடிய சிம்பதி, கவுண்டர் ஆண்டகனிசம், எதிர்ப்பு, ஆதரவு, இதையும் தாண்டி சீமானுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது தெளிவா அதிமுக டெபாசிட் இழந்துரும்னு களத்தை விட்டு ஓடினது. விக்கிரவாண்டியில நின்று 29% அண்ணாமலை ஹீரோவா நின்று டாக்டர் ஐயா 50 பூத்துல லீட் பண்ண என்டிஏ இங்க களத்துக்குள்ள வராதது, 18% வாக்கெடுத்த என்டிஏ களத்துக்குள்ள வராததும், 23% வாக்கெடுத்த அதிமுக டெபாசிட் இழந்துரும்னு களத்தை விட்டு ஓடுனதும் சீமானுக்கு 2026ல 214 தனிச்சு தான் நிற்பாரு. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 எதிர்த்து தான் நிற்பாரு. சீமானுக்கு வந்து பெரிய ஒரு ஜம்ப கொடுக்கும். 8-16 ஆக்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல, 8-16 ஆக்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல. சீமான் அதை நம்பிதான், மக்களை நம்பி நான் களத்துல இருக்கங்கிறதுல தெளிவா போறாரு. இதே மாதிரிதான் 1.1% இருந்தவர் கமலஹாசன் வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி, விக்கிரவாண்டி, நாங்குநேரி 5 இடைத்தேர்தல நிற்காத போது இவர் சீரியஸான அரசியல்வாதி இல்லைன்னு மக்கள் முடிவுக்கு வரான். ஆர்கே நகர்ல வென்ற தினகரன் வெள்ளூர், ஆம்பூர், வாணியம்பாடி, விக்கிரவாண்டி, நாங்குநேரில் நிற்காத போது சீரியஸான அரசியல்வாதி இல்லைன்னு முடிவுக்கு வரான். அவங்க எல்லாம் 1-2% ஓட்டோட நின்றுடுறாங்க. சீமான் 8.2 எடுத்து ஜம்பாகி அங்கீகாரம் பெற்றுட்டாரு. அதே மாதிரி சீமானுக்கு தம்பி, அன்பு தம்பி, பாச தம்பி விஜயோட நடவடிக்கைகளும் கட்சி ஆரம்பிச்சுட்டு பார்லிமெண்ட்ல நிற்காதது, இடைத்தேர்தல் நிற்காதது, கமலஹாசன் 2.0 கீழே போய் விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும். அப்படி பேசினவங்க எல்லாம் பல கருப்பையா போன்ற வைத்தறிச்சலும் பொறாமையிலும் பேசினவங்க எல்லாம் இப்போ தபோ திபோன்னு வாயால வைத்தால அடிச்சுட்டு கிடக்கணும். ஐயோ விஜய் நம்பி பேசினே, விஜய் கோலையா களத்தை விட்டு ஓடிட்டானே, சீமான ஒரு ஹீரோவா எல்லான்னு சொல்றானேன்னு வைத்தால அடிச்சுட்டு கொண்டு நிலைமை உருவாயிட்டு இருக்குது. விஜயை நான் இதுல பெருசா எடுக்கல, ஏன்னா அவர் பலம் நிரூபிக்காதவர், அவருக்கு ரசிகர்கள் அபிமானம் கொண்டவர், அவருக்கு எதிர்ப்பு ஓட்டு இல்லை, ஆதரவு ஓட்டு எவ்வளவு பார்க்கணும். இப்போ 0% தான். அதிமுக கூட்டணியையும் என்டியையும் சீமான் வந்து 2026ல இதுல 2 களத்துக்குள்ள நிற்காதது கமலஹாசன் தினகரனை பலவீனப்படுத்தின மாதிரி
குறிப்பிடத்தக்க அளவு பலகீனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் சீமான் தனிச்சு நிற்கும் போது உறுதியா உண்டு. இல்ல ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்க விரும்புகிறேன். 26 தேர்தலில் 234 கேண்டிடேட் போடுவார் அப்படின்னு சொல்றீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி உறுதியா இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய தொகுதிகளில் சிறுபான்மையினரோட வாக்குகள் கணிசமா சீமான் அவர்களுக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. 26ல நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் 10 முஸ்லீம் கேண்டிடேட் போடுறார். ம், ம், போடுறது என் கடமை போடுவோங்கிறார். ம், 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 உறுதியா சொல்றார். ம், ம், ம். ஒரு சிலர் வந்து 5 குறைச்சிக்கிட்டா போதும்னு. இந்த பெரியார் விவகாரத்துல பிஜேபி பி டீம் அப்படின்ற ஒரு குற்றத்துல குத்தப்படுது. மேலும் அம்மையார் தமிழிசை அவர்கள் டீம் பார்ட்னர் அப்படின்றாங்க. அதெல்லாம் மேலும் ஒண்ணும் இதனால வந்து அதனாலும் சீமானுக்கு என்ன நஷ்டம் வந்துட்டு? இந்த இதுகள் வந்து களத்தில் நிற்காத என்டிஏ பலகீனப்பட்டு சீமான் தானே வளருவார். எந்த ஓட்டுல வளர்ந்தா என்ன? அது பிஜேபி ஆதரவு ஓட்டுல வளர்ந்தா என்ன, திராவிட கழக ஆதரவு ஓட்டுல வளர்ந்தா என்ன, தமிழ் தேசிய ஓட்டுல வளர்ந்தா என்ன? 16% ஓட்டு சீமான் போயிட்டாருன்னா அதுதானே பேசப்படும். அது யார்கிட்ட இருந்து அந்த ஓட்டு வந்தா என்ன? எம்ஜிஆர் எல்லாம் எடுத்துக்கிட்ட ஓட்டுல 2 ஜாதி கட்சி அதிமுக போயிட்டுன்னு வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற ரெட்டேல ஜெயலலிதா வாக்குகளும், முத்தரேர் யாதவர் செங்குந்தர் போன்ற ஆசாரி போன்ற ரெட்டேல அதிமுக சமூக வாக்குகளும், ரெட்டேல நமக்கு பலன் இல்லைன்னு சீமானுக்கு வந்தாலும் லாபம் தானே. இங்க மரியாதை அரசியல் சக்தியாட்டு இருந்தால்தான் மரியாதை. இன்னைக்கு இந்த 8% வாக்கு இல்லாம பெரியாரை பற்றி சீமான் பேசிட்டு இருந்தாருன்னா முடியுமா? சோ மக்கள் பலம் தான். மக்கள் சக்தி எங்க இருந்து வந்தா என்ன? ஆனா திமுகவில இருந்து சீமானுக்கு வந்து சேதாரமாய் வர்றது ரொம்ப மினிமமா தான். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமைக்கு நன்றி. நன்றி.